இந்த ஜூன் மாதத்துல என்ன நடக்க போகுது, நம்ம அதை தான் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல ஃபர்ஸ்ட் கிரகநிலை எல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்துல உங்க ராசியிலே இப்ப சூரியன் உட்காந்துட்டார். ஸோ சூரியனும் புதனும் உங்க ராசியிலே இருக்கிறது அப்படின்றது ஒரு புதாதித்ய யோகத்தை வந்து கிரியேட் பண்ணும். சூரியன் புதன் ரொம்ப க்ளோஸா இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் குருவோட இணைவு, உச்சம் பெற்ற குருவோட சுக்கிரனோட இணைவு அப்படின்றது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்தா ராசிக்கு அப்படியே 9ஆம் இடத்துல ராகு தான் வந்து இருப்பாரு. 10ஆம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்காருங்க. சனி மாறுவாரா? மாறுறதே மாட்டாரு. மிதுன ராசிக்காரனுக்கு கொடைச்சல் கொடுக்குற இடத்துல தான் சனி இருக்காரு. ஸோ அது மாறாது. அடுத்து செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. இதுதான் வந்து இந்த மாதத்துல மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு கிரகநிலை.